ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, நீ யாருக்காக இங்கே உனக்குள்ளேயே அழுது அழுது இறந்து கொண்டு இருக்கிறாயோ, அவர்கள் அங்கே வேறு யாருக்காகவோ சிரித்து சிரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கலங்காதே பிள்ளையே, நன்றாக பேசி பழகுபவர் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வார் என்று நினைக்காதே. தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல, சுவையான தேனை சேகரித்து கொடுக்கும் தேனீயின் கொடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. கவனமாக இரு. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே என்று பல முறை நான் உனக்கு கூறியிருக்கிறேன் அல்லவா? என் வார்த்தைகளை கேட்காமல், நல்லது கெட்டதை அறியாமல் நம்பினாய். இப்போது ஏமாற்றம் அடைந்து நிற்கிறாய். சரி, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். அதையே நினைத்து கவலை கொள்ளாமல் அமைதியாயிரு. அவசரப்படாதே, பதற்றப்படாதே. நீ அமைதியை இழந்தால் அனைத்தையும் இழப்பாய். அமைதியாயிரு. நீ இழந்ததும் உன்னை தேடி வரும். காலம் பேசாது, ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும். நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டாயோ அதுபோலவே மௌனத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாப்பும். நம் வாழ்வில் நடப்பதை நம்மால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. என்ன நடக்கிறது என்பதற்கு நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பதுதான் நம்மிடம் இருக்கும் ஒரே கட்டுப்பாடு. எப்போதும் விழிப்புடன் இரு. உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்த போகிறார்கள் என்பது உனக்கு தெரியாது. ஒவ்வொரு நொடியும் மிக கவனமாக சிந்தித்து செயல்படு. உன்னுடைய உடம்பையும் மனதையும் வலிமையாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் அது மட்டுமே உனக்கு துணை. என் பிள்ளையே, இப்பொழுது கஷ்டப்படுகிறாய் என்றாய். இது உனது சோதனை காலம் என்பதை புரிந்து கொள். உனக்கான நல்ல நேரம் நிச்சயம் வரும். அதுவரை சற்று பொறுமையாக இரு. சோதனை காலத்தில் பொறுமையாக இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் பிரகாசிக்க முடியாது. மனிதர்கள் எம்மாத்திரம். தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் நல்ல மனம் படைத்தவன். அந்த மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். என் பிள்ளை, நீ எத்தனை நற்குணம் கொண்டவன் என்பது எனக்கு தெரியும். யாருன்னை விட்டு சென்றாலும் கவலை கொள்ளாதே. உனக்காக நான் இருக்கின்றேன். அவர்களுக்கான பதிலை வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. இன்று இப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டு கடைபிடித்து வா. உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை வெகு விரைவில் காண்பாய். நீ ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று விரும்பினால் முதலில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் இலக்கை நீ தீர்மானித்து விட்டாய். முதலில் ஓரிடத்தில் அமைதியாக உட்கார். கண்களை மூடி சிறிது நேரம் தியானம் செய். தியானத்தின் வழியே உனக்குள் நீயே பேசிக்கொள். நினைத்த காரியம் தடங்கலின்றி நடந்து முடிந்து விட்டது என்று உன் ஆழ் மனதிற்குள் சொல். நீ நினைத்தது நடந்துவிட்டால் எத்தனை மகிழ்ச்சி கொள்வாயோ அந்த மகிழ்ச்சியை உன் ஆழ் மனதை உணரசை. அப்போதே உன் இலக்கை அடைவதற்கான வழிகளும் செயல்முறைகளும் உனக்குள்ளே பிறக்கும். அதன் பிறகு உன் முயற்சியை தொடங்கு. தனிமைக்கு என்று ஒரு வசீகரம் உண்டு. அது நம்மிடமே கேள்வி கேட்டு நம்மிடமே பதிலை பெற்று நம்மையே சிந்தனை சவுக்கால் அடிக்கும் விசித்திரம் கொண்டது. இந்த பிரபஞ்சத்தில் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. நானும் பிரபஞ்சமும் ஒன்று.
மிக பெரும் செல்வ செழிப்பு என்னுடையது என உணர்வு பூர்வமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் முழுமையாகவும் தொடர்ந்து நீ நினைக்கும் காட்சிகள் நிச்சயம் உருவாகியே தீரும். வெற்றி அடைந்து விட்டதைப் போல் உன் மனதில் காட்சியை உருவாக்கு. நீ விரும்புவது என்றாவது ஒரு நாள் கிடைத்துவிடுமென்று சிந்திப்பது நீ விரும்புவதை ஈர்ப்பதற்கு கால தாமதத்தை ஏற்படுத்தும். மாறாக நீ விரும்புவது இப்போதே உன்னிடம் இருந்தால் நீ எப்படி உணர்வாயோ அதை அப்படியே உணர வேண்டும். இது ஈர்ப்பு விதியை துரிதப்படுத்தி நீ விரும்பியதை விரைவில் அடைய உதவும். நேர்மறை சிந்தனை, நம்பிக்கை, செயல் இவை மூன்றும் உன்னிடம் இருந்தால் நிச்சயம் நீ விரும்பியதை அடையலாம். உன் வாழ்வில் உன் எண்ணமெல்லாம் வேகமாக நிறைவேற விரும்பினால் முதலில் மற்றவர்களின் எண்ணம் நிறைவேற நீ உதவ வேண்டும். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது இந்த பிரபஞ்சத்திற்கே உதவுகிறாய் என்று அர்த்தம். எனவே பிரபஞ்சம் உன் தேவையை வேகமாக பூர்த்தி செய்யும். உன் முடிந்த சிறு உதவியேனும் இயலாதவர்க்கு செய். உனக்கு உதவி செய்ய நான் இருக்கின்றேன். நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.